இந்த டிரைவ் ஆடுற பேட்ஸ்மேனுக்கு அலாங் த கிரவுண்ட்லேயே ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு சிக்ஸ் ஹிட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஷார்ட் செலெக்ஷன் தான். ஏன்னா கீழே ஆடுற பேட்ஸ்மேன் வந்து அந்த ஹிட்டிங் ஜோன்லேயே வந்து இருக்க மாட்டாங்க. எப்படி போட்டாலும் அதை டிஃபர் இல்லைன்னா கிரவுண்டில் ஆடலாம் அப்படிங்கிற ஐடியாலே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பால் வந்து ஹாஃப் த கிரவுண்டை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஷார்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் அவங்களுக்கு ஹை பேட்ஸ்விங் வந்து கொண்டு போக முடியாது. அதனால ஷார்ட்டாகவே இப்போ ஒரு பேட்ஸ்மேன் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை பேட்ஸ்விங் போகாது. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணுறதே ஹாஃப் ஆஃப் த பிச்சை தாண்டினதுக்கு அப்புறம் தான். ஸோ அவங்களால இவ்வளோ தான் பேட்ஸ்விங் கொண்டு போக முடியும். இதனால தான் அவங்களால ஷார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, பவர் ஹிட்டிங் வந்து ஆட முடியல. இதுக்கான ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் என்ன, எந்த கையை டாமினேட் பண்ணும் எந்த நேரத்தில் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு ½ அன் ஹவர் இந்த ட்ரில்ஸ்க்காகவே ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கிட் எல்லாமே வந்து போட்டிருக்கணும். போட்டதுக்கப்புறம் நீங்க வந்து பேட்டிங் ஆட போங்க. ஸோ பவுலர் வந்து பவுலிங் போடலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பால் த்ரோவர் இருந்துச்சுன்னா பால் த்ரோவரில் போட சொல்லுங்க, இல்லைன்னா கையில் கூட வந்து த்ரோ பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்டெம்ஸ்க்கு வர பாலை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் டிஃபென்ஸ் வைக்க போறீங்க. இன்கேஸ் வந்து பால் வந்து ஸ்டெம்புக்கு வெளியே போகுது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாலை விட்டுருங்க. இப்போ உங்கள் பாடி லைனுக்கு வருதுன்னா ஃப்ரண்ட்டில் இதை வந்து லெக் லான்ஸ் ஆடாமையோ ஃப்ளிக் ஆடாமையோ ஸ்ட்ரைட்டாக வந்து டிஃபென்ஸ் வந்து வைங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர்ஸ் வந்து ஆடுங்க. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி பவுலரை போட சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஸ்டெம்ஸ்க்கு வரக்கூடிய பாலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஃப் பண்ணுறீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டில். இன்கேஸ் வந்து பால் வந்து ஆஃபில் போகுது, அந்த பாலை விட்டுருங்க. பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நின்ன இடத்துல இருந்து பாலை விடக்கூடாது. இன்கேஸ் வந்து ஆஃபில் போகிற பாலுக்கு பாலோட லைனை ரீச் பண்ணி நீங்கள் விடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்துட்டு ஒரு 5 ஓவர்ஸ் இந்த மாதிரி ஆடுங்க. ஸோ ஹிட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போது பால் வந்து உங்களுக்கு ரீச்சில் விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹிட் பண்ணலாம். இதனால் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் செலெக்ஷனுக்கான ஐடியா வந்து ரொம்பவே வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ட்ரில்ல நான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபுல்லுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வந்து நெட்ஸில் மட்டும் தான் கிளியராக இருப்பார். மேட்சஸ்லாம் போனோம் அப்படின்னா அந்த ஹிட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கிளியராக இருக்காது. ரொம்ப அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கிரவுண்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து எப்பயுமே டாப் ஹேண்டே வந்து டாமினேட் பண்ணி ஆடி இருப்பாங்க. பட் பவர் ஹிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஹேண்டை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். பட் இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா எப்போ இந்த பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா இப்போ 6 அடிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா 2 கையும் டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ரெடியாக வந்து இருப்போம் பேட்டிங் ஆடுறதுக்கு. இன்கேஸ் வந்து அது 6 ஹிட்டிங் பால் கிடையாது, ஒரு டிரைவ் ஆடுற பால் அப்படின்னா நம்மளால் அந்த பாலை ஆட முடியாது, மிஸ் பண்ணிடுவோம். இன்கேஸ் அது ரேஞ்சில் விழுகுது அப்படின்னா அது 6 அடிச்சிருவோம். வந்து மாறி விழுகுது அப்படின்னா அது நம்மளால் வந்து டிரைவ் ஆட முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பேட்டிங் ஆடுறீங்க. ஸோ உங்களோட டாப் ஹேண்ட் தான் எப்பயுமே வந்து டாமினேட்டடாக இருக்கணும். அதை தான் நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கணும். இப்போது பேட்டை வந்து நீங்கள் அப்ஸ்விங் கொண்டு போகிறீங்க. இப்போ இது வந்து டிரைவ் ஆடக்கூடிய பால் அப்படின்னா உங்களோட டாப் ஹேண்டை டாமினேட் பண்ணி நீங்கள் டிரைவ் ஆடிடலாம். இன்கேஸ் இதை வந்து நீங்கள் 6 அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ உங்களோட பாட்டம் ஹேண்டை நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணி அதை டாமினேட் பண்ணி நீங்கள் 6 அடிக்கணும். அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களோட அப்ஸ்விங் அப்போ உங்களோட எப்பயுமே உங்களோட பாட்டம் ஹேண்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, உங்களோட அப்பர் ஹேண்ட் மட்டும் தான் டாமினேட் பண்ணணும். இப்போ அதை 6 அடிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த டவுன் ஸ்விங்கில் உங்களோட பாட்டம் ஹேண்டை நீங்கள் டாமினேட் பண்ணி நீங்கள் வந்து 6 அடிக்கணும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ நம்மளை வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.